நம்ம வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான ரீதியான குணமளிக்கும் சங்கல்பங்கள் The Scientific Healing Affirmation அப்படிங்கிற ஒரு குட்டி புக்கை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ரீட் பண்ண போறோம். ஸோ இந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புக்கு. சாப்டர் 1 குணப்படுத்துதலின் தத்துவம். ஸோ நம்ம எப்படி ஹீல் ஆகிறதுக்கு உண்டான தத்துவத்தை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன் சங்கல்பங்கள் பலன் தருகின்றனர். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன செய்யறோம்னா சொல்றோம். அது வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பலன் தருது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்றாங்க. மனிதனின் வார்த்தை என்பது அவனுள் உள்ள பரம்பொருள் ஆகும். நம்ம வந்து நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா கண்டினியூஸா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ இந்த வேர்ட்ஸை பத்தி இங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. இந்த வேர்ட்ஸ் வந்து எங்க இருந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பரம்பொருள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. உச்சரிக்கும் வார்த்தைகள் எண்ணங்களின் அதிர்வுகளால் விளையும் ஒளிகளே. நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து சொல்றோம்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் என்னவோ அதுதான் வந்து நம்மளுடைய வார்த்தைகளா என்ன செய்யுதுன்னா வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எண்ணங்கள் என்பவை அகந்தை அல்லது ஆன்மாவிலிருந்து வெளிப்படுகின்றன. இப்ப இந்த எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து என்ன செய்யறாங்கன்னா பிரிக்கிறாங்க. முதல் எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மா சோல்ல இருந்து என்ன செய்யுதுன்னா வருது. அப்ப சோல்ல இருந்து வரக்கூடிய எண்ணம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல பியூரா என்ன செய்யும்னா இருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் அப்படிங்கிற ஈகோல இருந்து என்ன செய்யுதுன்னா வருது. ஸோ அப்போ அந்த வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அப்போ நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அந்த விஷயம் தான் நம்மளுடைய வார்த்தைகளா என்ன செய்யுதுன்னா வருது. இதை தான் நம்மளுடைய பிராணிக் ஹீலிங்ல மாஸ்டர் வந்து ரொம்ப அழகா என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. உன்னுடைய தாட்ல வந்து நீ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. உன்னுடைய தாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸா வருது. அதுதான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செயலா என்ன செய்யுதுன்னா வெளிப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரெண்டு விதமான விஷயத்த நம்ம என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். அது மட்டும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிர்வுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒவ்வொரு அதிர்வுனா ஒரு வேவ்ஸ் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான வேவ் வந்து என்ன செய்யும்னா நம்மளை சுற்றி இருக்கும். இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய வேவே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டக்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த ப்ளசண்ட்டான ஒரு விஷயத்த அவங்க என்ன செய்வாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கோபமாக ஒரு இரிட்டேட்டடான ஒரு பர்சனாக இருக்கும்போது அந்த வேவ்க்குள்ள யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சம் பர்சன்ஸ் கிட்ட பேசும்போது நம்மளுக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க, எனக்கு இவங்க கிட்ட பேசினாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்னா நம்மளே சில பர்சன்ஸை வந்து என்ன செய்கிறோம்னா அவாய்ட் பண்ணுறோம். சம் பர்சன்ஸ் கிட்ட பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா என்ன செய்யுதுன்னா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே உருகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த கடவுள் உணர்வோடு அப்படியே இருக்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம வந்து அவர் கூட வந்து நம்ம வந்து அப்படியே இருக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு ஹிந்துவா இருக்கோம் அப்படின்னா ஒரு கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு வந்து ஒரு ஈடுபாடு, நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து நினைக்கணும், கிருஷ்ணரை பத்தி நிறைய பேசணும், இந்த மாதிரியான ஒரு தாட் வந்து என்ன செய்யும்னா வரும். அப்போ நம்மளை சுத்தி வந்து ஒரு வேவ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆன்மா அதிர்வுடன் சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய பேசக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. சோல்ல இருந்து எடுக்கப்பட்ட வேர்ட்ஸ் எடுத்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா பேச சொல்றாங்க. ஈகோல இருந்து என்ன செய்யாதுன்னா எடுத்து பேசாத. ஆன்ம சக்தியால் அவற்றை நிரப்ப தவறினால் வார்த்தைகள் உயிரற்றவை. ஸோ அப்போ அதுக்கு வந்து சோல் எனர்ஜி இல்லை அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே நம்ம அதுக்கு வந்து ஒரு உயிரும் இல்லை, அதை பேசுறதுக்கு நம்ம பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. நம்ம இந்த அளவுக்கு டீப்பரா நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம்ல. நம்ம கேஷுவலா எத்தனை வார்த்தைகள் நம்ம டெய்லி வந்து சும்மா அப்படியே பேசி தள்ளுறோம்ல. ஸோ இந்த இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம கேர்ஃபுல்லா என்ன செய்வோம்னா பேசுவோம். சும்மா விளையாட்டா கூட நம்ம நெகட்டிவான வேர்ட்ஸ் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா யூஸ் பண்ணாம நம்ம என்ன செய்வோம்னா இருப்போம்.
ஸோ அதை தான் சொல்றாங்க. அடுத்து ஒரு மனிதனின் வாயாடித்தனம், மிகைப்படுத்துதல், ஸோ ரொம்ப அதிகமா பேசுறது ஒரு பர்சன், அடுத்தாப்புல எதிர்த்து பேசுறது, அதையும் வாயாடித்தனம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்தாப்புல மிகைப்படுத்துதல், ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அதை வந்து பயங்கரமா என்ன செய்யறதுன்னா சொல்றது. ஒரு சாதாரண ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுருப்பாங்க, அந்த ஃபுட்டையே ரொம்ப நேரம் என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றது, அது அப்படி இப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்துதல். அடுத்தாப்புல கபட பேச்சு, அனாவசியமான ஒரு பேச்சு, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை துப்பாக்கியிலிருந்து அப்படியே சுடுற குண்டுகள் போல அந்த சொற்கள் வந்து பயனற்றவையா இருக்கு. அந்த சொற்கள்னால எந்த விதமான யூஸுமே இல்லை. சுற்றி வளைத்து அதுக்கப்புறம் அடுத்த பயனற்றதாக இருக்கிறது. சுற்றி வளைத்து பேசும்போது அல்லது துல்லியமற்ற நபர்களின் பேச்சு. அப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட்டாகவே சொல்லவே மாட்டாங்க, அப்படியே சுற்றி வளைச்சு மூக்கை வந்து என்ன செய்வாங்கன்னா தொடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றி வளைச்சு பேசக்கூடிய பேச்சு இல்லை அப்படின்னா ஒரு நபர்களுடைய துல்லியம் இல்லாத ஒரு பேச்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்மை பயமிக்கும் மாற்றங்களை உருவாக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரியா பேசுறதுனால நம்ம லைஃபுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு நன்மை வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருமா அப்படின்னா அது ஒரு எந்த விதமான சேஞ்சஸையும் அது என்ன செய்யாதுன்னா கொடுக்காது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க. மனிதனின் வார்த்தைகள் உண்மை மட்டுமல்லாமல் அவனுடைய திட்டவட்டமான புரிதலையும் உணர்தலையும் சுட்டிக்காட்ட வேண்டும், குறித்து காட்ட வேண்டும். ஸோ ரொம்ப அழகா சொல்றாங்கல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திட்டவட்டமா இப்போ நம்ம பேசும்போதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேர்ட்ஸோடைய அதை வச்சே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம் இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்னா புரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல், சிலர் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெளிவாக புரிகிற மாதிரி என்ன செய்வாங்கன்னா பேசுவாங்க. ஸோ அதை வச்சே அவங்களுடைய கிளாரிட்டி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா புரிஞ்சுக்கலாம். ஆன்ம சக்தி இல்லாத பேச்சு வெறும் உமிகளை போன்றது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம பேசக்கூடிய எல்லா பேச்சுமே சும்மா அந்த உமி மாதிரி, அரிசியிலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த உமிக்கு சமம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அதனால் எந்த விதமான ஒரு யூஸும் கிடையாது. மனிதனின் வார்த்தைகளில் உள்ள ஆன்ம சக்தி, இப்போ நம்மளுடைய வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சோல் எனர்ஜியை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நேர்மை, திட நம்பிக்கை, விசுவாசம், உள்ளுணர்வு ஆகியவற்றால் நிரப்பிய சொற்கள். அப்போ நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நேர்மை, நேர்மை அப்படின்னா ரொம்ப உண்மையாக இருக்கணும், நம்ம பேசக்கூடிய அதில் வந்து துல்லியமான ஒரு உண்மை வந்து இருக்கணும். நம்பிக்கை ப்ளஸ் விசுவாசம், அதில் வந்து நல்ல ஒரு உண்மையான ஒரு விஷயம். உள்ளுணர்வு, இது சம்பந்தமான ஒரு வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்னா பேசணும். இந்த மாதிரி பேசக்கூடிய சொற்கள் வெடிக்கும் இயல்புடையது, அதிர்வும் குண்டுகள் போன்றவை. அப்போ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக என்ன செய்யும்னா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம நல்ல வேர்ட்ஸ் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த வேர்ட்ஸுக்கு நிறைய எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இன்னல்கள் என்கின்ற பாறையை உடைத்து விரும்பிய மாற்றத்தை உருவாக்குகின்றனர். அப்போ நம்மளுக்கு வந்து என்னதான் ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல இருந்தாலும் அது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகி அது என்ன கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம லைஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்த சேஞ்சஸ் அது வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். உண்மையாக இருந்தாலும் கூட இனிமையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கவும். அதாவது உண்மையாவே இருக்கலாம், ஆனா ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்யாதன்னா பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாஸ்டர் வந்து சொல்லுவாங்க பிராணிக்கிலிங்ல, நீ வந்து உண்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இல்ல அன்பு கருணைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அன்பு கருணைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நான் உண்மையா பேசுறேன், என் மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, நான் அப்படியே கபடமே இல்லாம நான் எல்லாம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் என்ன செய்யாதன்னா காயப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, எனக்கு மனசுல ஒளிச்சு வச்சே பேசவே தெரியாதுங்க, நான் எதா இருந்தாலும் முகத்துக்கு நேரம் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை என்ன செய்வாங்கன்னா நிறைய காயப்படுத்துவாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். ரொம்ப நாள் ஆனால் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டத்தை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச சொல்கிறாங்க. கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை என்ன செய்யாதீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க, தவிர்த்துருங்க அப்படிங்கிறாங்க. நேர்மையான சொற்கள் அல்லது சங்கல்பங்களை புரிதலுடனும் உணர்ச்சியுடனும் விருப்பத்துடனும் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அவை சர்வ வியாபக பிரபஞ்ச அதிர்வு சக்தியை உங்கள் இன்னல்களை நீக்க உதவும்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கல்பம் அஃபர்மேஷன்ஸ் நிறைய நம்ம சொல்கிறோம்ல, ஐ எம் ஹெல்த்தி, ஐ எம் ஹாப்பி, அது மாதிரியான நிறைய அஃபர்மேஷன்ஸ் நம்ம ரெகுலராக சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்மளை எப்படி சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர்மையான சொற்களால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தாப்புல உணர்ச்சியுடன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அதில் ஒரு சந்தோஷமான ஒரு உணர்ச்சியோட அதை உணர்ந்து நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா சொல்ல சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அந்த விஷயத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து பேசும்போது விரும்பத்தக்க மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடும்னா நடந்துரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து எதோடி போய் கனெக்ட் ஆகுதுன்னா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியாக வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. உங்கள் இன்னல்களை நீக்க உதவும் ஐயங்கள் எல்லாவற்றையும் துறந்து அந்த மகா சக்தியிடம் எல்லையற்ற நம்பிக்கையுடன் முறையிடுங்கள். அப்போ நம்மளுக்குள்ள நிறைய டவுட்ஸ் வரும்ல, இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கும் போதே நம்ம நினைப்போம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் நடக்குமா, அந்த மாதிரியான எல்லா டவுட்ஸையும் என்ன செஞ்சிருங்கன்னா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. விட்டுட்டு அந்த பிரபஞ்சத்துக்கிட்டக்க அப்படியே சரண்டர் அடைஞ்சு அந்த விஷயத்தை நம்மளை வந்து என்ன செய்ய சொல்லுங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா நடக்கும். இல்லையெனில் உங்கள் கவனம் என்னும் அன்பு அதன் இலக்கில் இருந்து திசை திருப்பி விடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து டைவர்ட் பண்ணி வேற ஒரு பக்கம் என்ன செஞ்சிடும்னா கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அப்போ வந்து கவனத்தோடு நம்மளை வந்து என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. உங்கள் அதிர்வு மிக்க பிரார்த்தனை என்னும் விதையை பிரபஞ்ச உணர்வு நிலை என்னும் மண்ணில் நீங்கள் விதைத்த பிறகு அது முளைத்திருக்கிறதா இல்லையா என்பதை காண அடிக்கடி அதை தோண்டி எடுத்து பார்க்க வேண்டாம். அப்போ நம்ம ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஃபர்மேஷனோ ஏதோ உங்களுடைய விஷஸ் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்னா ரீச் ஆகிடும். பட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நான் பண்ணினது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதையை விதைச்சிட்டு அப்படியே தோண்டி பார்க்குற மாதிரி அதில் நிறைய டவுட்ஸு சந்தேகம் அது எதுவுமே என்ன செய்ய வேண்டாம்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தெய்வீக சக்திகள் தங்கு தடையின்றி செயல் புரிய ஒரு வாய்ப்பு அளியுங்கள். ஸோ அப்போ வந்து டிவைன் எனர்ஜி நல்லா அழகாக வந்து ஃப்ளோவாகி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நம்ம தான் என்ன செய்யணும்னா பண்ணி கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சந்தேகமே இல்லாமல் ஒரு விஷயத்த கேட்டுட்டு நம்ம அமைதியாக நம்பிக்கையோடு நம்ம இருந்தாலே போதும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இது போக இன்னும் ஒரே ஒரு பேஜ் மட்டும் படிச்சுக்கலாம். இச்சா சக்தி, உணர்ச்சி மற்றும் பகுத்தறிவின் பயன். ஸோ இது மட்டும் படிக்கலாம். ஸோ இச்சா சக்தி அப்படின்னா நம்மளுடைய வில் பவரை தான் இச்சா சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உணர்ச்சி அப்படிங்கும்போது எமோஷன், பகுத்தறிவு அப்போ அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கணும் இதோடைய பயன் என்ன அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஒருவர் பலவிதமான சங்கல்பங்களை பயன்படுத்துகையில் அவரது மனப்பான்மை மாற வேண்டும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டு வந்து மனப்பான்மை நம்ம பார்க்கக்கூடிய பார்வை உள்ள வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து என்ன செய்யணும்னா வேணும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டா இச்சா சக்தி சங்கல்பங்களை வலுவான மன உறுதியுடன் இணைந்திருக்க வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயரோடலாம் நம்ம நிறைய விஷஸ் எல்லாம் நம்ம எழுதுவோம்ல. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு வேணும், இல்லை எனக்கு ஒரு ஜாப் வேணும், என்னுடைய சேலரியில் இன்க்ரிமெண்ட் வேணும், இது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நினைக்கிறீங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி அதில் வந்து வலுவான இச்சா சக்தினா நம்மளுடைய வில் பவர் அது வந்து ஸ்ட்ராங்காக என்ன செய்யணும்னா இருக்கணும். ப்ளஸ் மன உறுதி, கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், உறுதியாக எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தோடு அது என்ன செஞ்சுருக்கணும்னா இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கேட்கும் போதே டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அவ்வளோ பெரிய விஷயத்த என்ன செய்யாதுன்னா கேட்காத அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ நம்ம வந்து சேலரியில் இன்க்ரிமெண்ட்டு கேட்குறோம். இப்போ நம்ம வந்து 50,000 நம்ம வாங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சேலரியில் வந்து இன்க்ரீஸ் வந்து எனக்கு 75,000 வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னு வைங்களேன், அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டவுட்ஸ் எதுவுமே என்ன செய்யாதுன்னா இருக்காது. பட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேலரி வந்து 2 லட்சம் வேணும், இல்லை 3 லட்சம் வேணும், சும்மா கேட்க தானே போகிறோம், கேட்டு தான் பார்ப்போமே, என்ன இப்போ யூனிவர்ஸ்க்கு அனுப்ப போகிறோம், கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா இல்லை.
அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, நம்ம கிட்டக்க ஒரு திடமான ஒரு வில் பவரே நம்ம கிட்டக்க என்ன செய்யலைன்னா இல்லை. ஒரு மன உறுதி இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இடத்துல மன உறுதி வந்து சுத்தமாக என்ன செய்யலைன்னா இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி நடக்கும்? அப்போ இதுக்காண்டி நம்ம வந்து எழுதி நம்ம டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ நம்ம ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த கிளாரிட்டி வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி கேளுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியுடன் இணைந்திருக்க வேண்டும். உணர்ச்சி சங்கல்பங்கள் பக்தியுடன் இருக்க வேண்டும். ரெண்டாவது நம்மளுடைய எமோஷனை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்மளுடைய எமோஷனில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பக்தியோட கடவுளோட இணைஞ்சு, கடவுளே எனக்கு வந்து நீ இந்த கருணையை புரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தி வந்து அதில் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். ஒரு ஈகோவோ ப்ரைடோ இது கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன் பார் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு பக்தி கலந்து அது வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் வந்து என்ன மாதிரி கற்பனை பண்ணி பார்ப்பாங்கன்னா இது கிடைச்சதுக்கு அப்புறம் என்னுடைய லெவல்ல என்ன மாதிரி ஆகும் தெரியுமா. ஸோ அப்போ அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈகோ பேஸ் பண்ணி இருக்கு. அப்போ பக்தியை பேஸ் பண்ணி அது வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தாப்புல பகுத்தறிவு சங்கல்பங்கள் தெளிவான புரிதலுடன் இருக்க வேண்டும். அடுத்து வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய போஸ்டிங் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. மன உறுதியோடு நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்கன்னா கேட்குறீங்க, கேட்டு உங்களுக்கு அது வந்து கிடச்சிருச்சு. பட் அந்த போஸ்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இப்போ அந்த ஜாபெல்லாம் கிடச்சிருச்சு, ஐயோ நான் எப்படி இந்த ஜாபை வந்து நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. அப்போ நம்மளுக்குள்ள வந்து கிளாரிட்டியும் என்ன செய்யணும்னா இருக்கணும். எந்த மாதிரி வேணும், எந்த விஷயம் வேணும், எது வேண்டாம், இந்த கிளாரிட்டியோடு என்ன செய்யணுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தெளிவான புரிதலுடன் இணைந்திருக்க வேண்டும். மற்றவர்களை குணப்படுத்தும் போது உங்கள் நோயாளியின் மன துணிவு, கற்பனை, உணர்ச்சி அல்லது சிந்தனை மிக்க மனோபாவத்திற்கு ஏற்ற ஒரு சங்கல்பத்தை தேர்ந்தெடுங்கள். இப்போ நம்ம அடுத்தவங்களுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த அஃபர்மேஷனை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம அடுத்தவங்கள நம்ம குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான கரெக்டான அஃபர்மேஷனை நம்ம எடுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கற்பனை, உணர்ச்சி, சிந்தனை இதெல்லாமே கிளாரிட்டி இருக்கணுங்கிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் வந்து நல்ல ஹீல் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். நம்மளோட எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் மேலே நல்ல ஒரு கருணையோடு என்ன செய்யணும்னா இருக்கணும். நம்மளுடைய சிந்தனை வந்து அவங்க நல்ல குணமடைஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அப்போ இதெல்லாம் நம்ம கிட்டக்கையும் இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஒரு பேஷண்ட்டுக்காண்டி சொல்ல போகிறோம், இது எங்கே தேரப்போகுதுன்னு தெரியலையே, இது பார்க்கவே சரியா இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக நீங்கள் யாருக்காவது ஹீலிங் கொடுக்குறீங்க, அவங்களே ரொம்ப கண்டிஷனை பற்றி ரொம்ப ஒஸ்ட்டாக சொல்கிறாங்க, இதெல்லாம் சரியாகும்னு நான் நினைக்கிறேன், இந்த பிரச்சனைலாம் தீர்வாக கிடைக்க போகுது இப்படின்னு நம்மளே நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஹீலிங் வந்து என்ன ஆகாதுன்னா கரெக்டாக வந்து என்ன செய்யாதுன்னா வேலை செய்யாது. அப்போ ஹீலருக்கும் நல்ல ஒரு தாட் வந்து என்ன செய்யணும்னா இருக்கணும். ஸோ சங்கல்பத்தை தேர்ந்தெடுங்கள். எல்லா சங்கல்பங்களிலும் கவனத்தின் தீவிரம் முதலிடம் பெறுகிறது. ஸோ அப்போ நம்ம எந்த அஃபர்மேஷன் நம்ம சொன்னாலும் சரி அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டாக நம்ம என்ன செய்யணும்னா இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ்டாக என்ன செய்யணும்னா இருக்கணும். ஆனால் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் கூறுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். சும்மா ஒரே ஒரு நாள் சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா விடக்கூடாது. அந்த விஷயம் நடந்து முடிகிற வரைக்கும் நம்ம ரிப்பீட்டடாக நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் சங்கல்பங்களை பக்தி, இச்சாசக்தி மற்றும் நம்பிக்கையில் ஆழ்ந்த தீவிரமாக பலன்களை எதிர்நோக்காமல் மீண்டும் மீண்டும் கூறினால் உங்கள் முயற்சி இயற்கையாகவே பலன் தரும். அப்போ நம்ம சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்தி கலந்து இருக்கணும், ப்ளஸ் வில் பவர் அதில் கண்டிப்பாக இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ஒரு நமக்கு நம்பிக்கையோட ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது நடக்கும், எனக்கு கிடைக்கும், நான் கிடைச்சா நான் எனக்கு மட்டும் இல்லை என்னுடைய ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும், அது மூலமாக நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு நம்ம இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நிறுத்திட்டு இன்றைக்குள்ள கிரேட் இன்வெகேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அஃபர்மேஷன், ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் ஒவ்வொரு அஃபர்மேஷனை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம்.
மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட்டட் வெக்கேஷன் வேர்ல்டுக்காண்டி சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth. So be, so be, so be. Ramakandi சொல்லிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ இந்த ஒளி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமை, தேவையில்லாத கவலை, குழப்பங்கள் எல்லாமே அப்படியே நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த ஒளியானது நம்மளுடைய ஆரா, நம்மளுடைய சக்ராஸ், நம்மளுடைய நாடிகள், நம்மளுடைய செல் எல்லாத்தையும் அப்படியே நல்ல கிளென்ஸ் பண்ணுற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய மைண்ட் நல்ல காமாக அமைதியாக இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போ இன்னைக்குள்ள அஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். ஐ ஃபோக்கஸ் ஆன் த வாட். என்னுடைய நோக்கங்கள் என்ன? அண்ட் வாட் ஆஃப் மை இன்டென்ஷன். என்ன என்பதில் நான் என் கவனத்தை செலுத்துகிறேன். ஸோ அப்படியே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்க. அப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வேணும், இப்போ நம்மளுக்கு என்ன நீடு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த விஷயத்தை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நான் எப்பொழுதுமே ஃபோக்கஸ்டாக இருக்கேன். அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான எனர்ஜி நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக யூனிவர்ஸ்க்கு போகிற மாதிரி நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவையை நீங்கள் அப்படியே யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறீங்க. அது ரொம்ப அழகாக யூனிவர்ஸ்க்கு போகுது. அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக நடக்கிற மாதிரி பாருங்கள். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்ல இந்த அன்பு சக்தி நல்ல உள்ள வர வர நம்மளுடைய ஆரா நல்ல கிளென்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நாடிகள், நம்மளுடைய செல்கள், நம்மளுடைய சக்ராஸ் எல்லாமே நல்ல கிளென்ஸ் ஆகுது. ப்ளஸ் இது எல்லாமே நல்ல எனர்ஜைஸ்ட் ஆகிற மாதிரியும் நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த அஃபர்மேஷன் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஐ ஆம் ஆல்வேஸ் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கிறேன். ஸோ இதை அப்படியே கவனித்து பாருங்கள். இப்போ உங்களுடைய விஷயம் என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு உண்டான சரியான நபர்களை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சரியான நேரம், அந்த சரியான இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான ஹெல்ப்பும் நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ அந்த விஷயத்தை நாம் ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்த மாதிரி பாருங்கள். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. Let goodwill and the will to do good descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நல்ல டிவைனோடைய வில் சக்தி நம்மளுக்குள்ள இறங்க இறங்க நம்மளுடைய வில் பவரானது நல்ல டிவைனோட வில் சக்தியோட இணைஞ்சு ஒருங்கிணைஞ்சு நல்ல அழகாக செயல்படுற மாதிரி நீங்கள் நல்ல விஷுவல் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அது ரொம்ப அழகாக டிவைனோட வில்லோட அப்படியே நல்ல மர்ஜ் ஆகி
அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைச்சு அந்த விஷயம் ரொம்ப அழகா நடந்து முடிகிற மாதிரி நீங்க பாருங்க. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் அடையிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகள் ஏதாவது நம்மளுடைய ஆறால் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் ஆகி நம்ம அந்த விஷயத்தை ஈஸியாக அடையிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம நல்லா அழகாக பார்க்கலாம். இப்போ மூணாவது அஃபர்மேஷன் நம்ம சொல்லிக்கலாம். I spent money wisely and fearlessly. நான் என்னுடைய பணத்தை நல்ல அறிவுபூர்வமாகவும் பயமின்றியும் நான் உபயோகிக்கிறேன். அப்போ நம்ம கிட்டக்க பணம் வர்றதை நீங்கள் அப்படியே பாருங்க. நம்மளுடைய சேலரி நம்ம கிட்டக்க வருது. அந்த சேலரியை நம்ம சரியான இடங்கள்ல நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்க, முதலீடு பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு நிறைய பணம் நம்மளுக்கு அப்படியே பெருகிற மாதிரி பாருங்க. ஸோ நம்ம முதலீடு பண்ணும்போது நம்மளுக்குள்ள நிறைய தெளிவு இருக்கு, பயமே இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறோம். அங்கிருந்து நம்மளுக்கு நிறைய பணம் பெருகிற மாதிரி நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக புறப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shimani, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper, thank you for your priceless blessings. For the deeper understanding of the session, thank you.